سمي تبع من ملك الله. اللهم صل على سيدنا محمد وعلى ال سيدنا محمد وعلى ال اصحابه ملك الله. وبعد بلي من ملكان خضر عليه السلام. சரிப்பா, இப்போ இந்த சூரத்துல் ஃபாத்தியாவுக்கு கிட்டத்தட்ட 13 பேர் இருக்குது. எழுது, விறுவிறுன்னு எழுது. சூரத்துல் ஃபாத்தியாவுக்கு எத்தனை பேர்? மொத்தம் 13 பேர் இருக்கு. எழுது எழுது. உம்முல் குர்ஆன் முதல் பேர் இதுதான் உம்முல் குர்ஆன். எழுது எழுது. சூரத்துல் ஃபாத்தியாவுக்கு மொத்தம் எத்தனை பேரு? சூரத்துல் ஃபாத்தியாவிற்கு 13 இஸ்முகள் உண்டு. ஒன்று உம்முல் குர்ஆன். எழுதிட்டியா? 2 சூரத்துல் கன்ஸ். ரெண்டாவது சூரத்துல் கன்ஸ் ஒரு பேரு. மூணாவது சூரத்துல் வாஃபியா. சூரத்துல் வாஃபியா. நாலாவது சூரத்துல் காஃபியா. சூரத்துல் காஃபியா, சூரத்துல் வாஃபியா, சூரத்துல் காஃபியா. எத்தனாச்சு? 4. 5 சூரத்துல் ஹம்து. 5வது சூரத்துல் ஹம்து. புரியுதுலையா? 6வது சூரத்துல் ஷுக்குர். 6வது சூரத்து ஷுக்குர்னு ஒரு பேர் இருக்குது. அர்ரஹ்மானிர் ரஹீம். இவ்வுலகிலே நல்லோர் வல்லோர் எல்லோருக்கும் உபகாரம் செய்கிறவன். நாளை மறுமையிலே என்ன இருக்குது? மூமின்களுக்கு மட்டும் உபகாரம் செய்கிறவன். ரஹீமுக்கு அர்த்தம் இருக்குல்ல. அப்ப இந்த ஆயத்து எதை காமிக்குது? ஷுக்குர் செய்யணும். ஷுக்குருல் முன்இமி வாஜிபுன். ஷுக்குருல் முன்இமி, முன்இமுக்கு ஷுக்குர் செய்யறது வாஜிபு தானே. அப்போ அர்ரஹ்மானிர் ரஹீம்ங்கிறது எதை காமிக்குது? ஷுக்குர் செய்யணுங்கிறத காமிக்குது. ஷுக்குருல் முன்இமி வாஜிபுன் தானப்பா. ஷுக்குருல் முன்இமி வாஜிபுன். அது சூரத்து ஷுக்குருன்னு ஒரு பேர் இருக்கு. அடுத்து 7வது சூரத்து துஆ. இஹ்தின ஸிராத்தல் முஸ்தகீம் ஸிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம் கைரில் மக்தூபி அலைஹிம் வலல்லாலின். துஆ தானே அது. அது சூரத்து துஆ அன்னுக்கு பேர் இருக்கு. 7வது சூரத்து துஆ. 8வது தஅலீமுல் மஸ்அலா. 8வது தஅலீமுல் மஸ்அலா. விளங்குதா? எப்படி கேட்கறது, ஆசையம் கேட்கறதுங்கிறது கற்று தருது. நடுவுக்குவா தள்ளுப்பா ஷாஜஹான். 8வது என்ன பேரு? தஅலீமுல் மஸ்அலான்னு ஒரு பேர் இருக்கு. எப்படி கேட்கறது, மசாலான்னு அர்த்தம். மசாலாவை கற்றுத்தது. முதல் அல்லாஹ்வை போலணும். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அர்ரஹ்மானிர் ரஹீம் மாலிகி யௌமித்தீன் சொல்லிட்டு அல்லாஹ்வை போலணும். இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன். இது ஃபுல்லா புகழாரம். அதுக்கடுத்து இஹ்தின ஸிராத்தல் முஸ்தகீம், எங்களுக்கு செவ்வையான வழிகாட்டு. அப்போ எடுத்த உடனே புகழ்ந்துட்டு தான் அல்லாஹ்ட்ட கேட்கணும். எடுத்த உடனே கேட்கக்கூடாது. ஆன் பண்ணிட்டியா? தஅலீமுல் மஸ்அலா, மசாலாவை கற்றுத்தரு. எத்தனாச்சு? 8. 9வது ஷாஃபியா. ஷிஃபாவுடைய சூரா இது. ஷாஃபியா ஷிஃபா 11. இந்த 10. 9வது ஷாஃபியா, 10வது ஷிஃபா. ஷிஃபாவுடைய சூரா தானே. எல்லாம் எந்த நோய் இருந்தாலும் ஏதோ சூரத்துல் ஃபாத்தியா ஓதி ஊதுனா நோய் குணமாயிரும். பாம்பு கடிச்சு கிடக்கிறவரே அது ஓதி ஊதினோடனே எந்திரிச்சு உட்காந்துட்டான்னு வருது ஹதீஸ்ல. சூரத்து ஷிஃபா, சூரத்து ஷாஃபியா. 9வது சூரத்து ஷாஃபியா, 10வது சூரத்து ஷிஃபா. வந்துருச்சா? அதுக்கடுத்து 11வது சபுல் மசானி. பெரட்டி பெரட்டி ஓதப்படக்கூடிய 7 வசனங்கள். விளங்குதா? எப்படி? சபுல் மசானி.
11வது சபுல் மசானிப்பா முதல் ரக்காயத்திலையும் ஓதுறோம், 2வது ரக்காயத்திலும், 3வது ரக்காயத்திலும், 4வது ரக்காயத்திலும் ஓதுறோம். தராவியில் 20 ரக்காயத்திலையும் ஓதுறோம். அப்படிதானே? ஆகவே சபுல் மசானி பிரட்டி பிரட்டி ஓதப்படக்கூடிய 7 வசனங்கள். இது எந்த சூறாவையும் பிரட்டி ஓதுறது இல்லை. சூரத்துல் ஃபாத்திஹா மட்டும் என்ன செய்யறோம்? திருப்பி 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 ஓதுறோம். 20 ரக்காயத்திலையும் ஓதுறோம். அதுக்கு சூரத்து சபுல் மசானி என்று ஒரு பேர் உண்டு. அதுக்கடுத்து 12 சூரத்து சலாத், தொழுகையினுடைய சூறா. தொழுகையில் அது ஓதுறது ஃபர்லு. ஷாஃபி மதுஹபில் சூரத்துல் ஃபாத்திஹா ஓதுறதுன்னு இருக்குது ஃபர்லு. ஹனஃபி மதுஹபில் வாஜிப். விளங்குதா? அடுத்து முஸ்தஹப், 3வது ரக்காயத் 4வது ரக்காயத்தில் ஓதுறது முஸ்தஹப் தானே? சும்மா கூட நிக்கலான்னு வருது. இஷா தொழுகை, ஒரு தொழுகை, அசர் தொழுகை இருக்குல்லப்பா. அதுல முந்தின 2 ரக்காயத்துல சூரத்துல் ஃபாத்திஹா ஓதுறது வாஜிபு. பிந்தின 2 ரக்காயத்துல சூரத்துல் ஃபாத்திஹா ஓதுறது இருக்கு முஸ்தஹப். என்னது? முஸ்தஹப். அதுக்கு என்ன இருக்குது? சூரத்து சலாத்துன்னே ஒரு பேர். தொழுகையினுடைய சூறா. தொழுகையில் ஓதுறது வாஜிபா இருக்குது ஹனஃபி மதுஹபில். ஷாஃபி மதுஹபில் ஃபர்லா இருக்குது. 3வது ரக்காயத் 4வது ரக்காயத்தில் ஓதுறது முஸ்தஹபா இருக்குது. அதே சூரத்து சலாத்துன்னு ஒரு பேர் இருக்கு. 12. 13வது சூரத்துல் அசாஸ். 13வது சூரத்துல் அசாஸ், அஸ்திவார சூறா, அடிப்படை சூறானதுக்கு ஒரு பேர். சரி, இப்போ ஒவ்வொன்றையா விளக்குறாங்க. இப்போ 13 பேர் இருக்குங்க சூரத்தில். ஒரு சிலது விளக்குவாங்க, மற்றது நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காவே தெரியும்ல. அவ்வளோதான் கேட்டேன். இப்போ உம்முல் குரான் ஏன் பேர் வந்துச்சு? அசாசுல் குரான் ஏன் பேர் வந்துச்சு? குரானுடைய அடிப்படை, குரானுடைய அஸ்திவாரம். கேட்டேன். குரானுடைய தாய் என் பேர் வந்துச்சுன்னா, குரான் நீ சுற்றி சுற்றி பார்த்தீங்கன்னா மதை இருக்கும். அல்லாஹ்வை பற்றி பாராட்டுறது, புகழ்றது தான் இருக்கும். குரான்ல நீ எங்கனாலும் எடுத்துப்பாரு, அதில் மதை இருக்கும். விளங்குதுப்பா? அல்லாஹு லா இலாஹ இல்லல்லாஹுல் ஹய்யுல் கய்யூம் லா தஅகுதுஹு சினத்தும் வலா நௌம் லஹு மா ஃபிஸ் ஸமாவாதி வ மா ஃபில் அர்த். இதுல மதஹ் தான். அல்ஹம்துலில்லாஹி அல்லதி ஃபாத்திரிஸ் ஸமாவாதி வல் அர்த். வானங்களையும் முன்மாதிரி, பூமியையும் முன்மாதிரி இல்லாமல் படைத்தானே அந்த அல்லாஹ்வுக்கே சர்வ புகழும். இது மதஹ் தானே? அப்போ குரானில் நீ சுற்றி சுற்றி பைக்கால சொல்கிறது விளங்கினது இந்த இடத்துல புரியும். இது ஏன் தாயி அசாசின்லாம் என் பேர் வந்துச்சுன்னா, குரானில் மதஹ் இருக்கும். மதஹுல்லா, அல்லாஹ்வை பற்றி பாராட்டுறது. இதில் எடுத்தோடனே அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அர் ரஹ்மானிர் ரஹீம் மாலிகி யௌமிddin மதஹ் தான். விளங்குதப்பா? ஏய், என்ன இருக்கும்? மதஹ் இருக்கும். என்ன மதஹ் இருக்குதானே செய்யுதே? என்ன இருக்குது? மதஹ் இருக்குது. ஆமா. அதுக்கு அடுத்து ஏவல் விளக்கல் இருக்கும். அடுத்து குரான்ல என்ன இருக்கும்? ஏவல் விளக்கல் இருக்கும். குரான்ல இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன் என்ன அர்த்தம்? உன்னையே வணங்குவோம், உன்னிடத்திலே உதவி தேடுவோம்னா அம்ரு வந்துருச்சு. உன்னை நாங்கள் வணங்குவோம், உன்னை இபாதத் செய்வோம் அன்னு வருது. உன்னை தவிர யாரையும் வணங்க மாட்டோங்கிறது அது வருது. அப்படிதானே? உன்னையே வணங்குவோம், உன்னிடமே உதவி தேடுவோம்னா என்ன அர்த்தம்? உன்னை தவிர யாரையும் என்ன செய்ய மாட்டான்? வணங்க மாட்டோம். உன்னை தவிர யாரையும் உதவி தேட மாட்டோம். அதற்கு என்ன வணங்கணும், உன்னையே வணங்குவோம்னா ஏன் நம்ம வணங்குறோம்னு சொல்கிறோம்? அவன் வணங்கு உழைப்புதுங்கிறான். யா ஐயொன்னா சுழிப்புதுங்கிறான். விளங்குதா? யா ஐயொன்னா சுழிப்புது, என்னை வணங்குங்கள் விளங்குதுப்பான்னு சொல்கிறான். உன்னை தான் வணங்குவோம் நம்ம சொல்கிறான். இது பதில் ஏவலை காமிக்குது. வலா துஷ்ரிக்கு பில்லாஹி ஷையா, அல்லாஹ்வுக்கு எதையும் இணை கற்பிக்க கூடாது. வலா துஷ்ரிக்கு பிஹி ஷையா, அவனுக்கு எதையும் இணை கற்பிக்காதீங்க. அப்போ உன்னையே வணங்குவோன்னா வேற யாரையும் வணங்க மாட்டோம்னு அர்த்தம். ஷிர்க் செய்ய மாட்டோம். விளங்குதுப்பா? எது எதையெல்லாம் ஏவினாயோ அத்தனையும் செய்வோம். உன்னை வணங்குவோம், உன்னை கட்டுப்படுவோம்னு அர்த்தம். உன்னை வணங்குவோம்னு என்ன அர்த்தம்? உன் ஏவலுக்கெல்லாம் நாங்கள் கட்டுப்படுவோம். விளங்குதுப்பா? ஏவல் விளக்கலை பற்றி பேசுதல் இருக்கும். ஏவல் விளக்கலை பற்றி குரான்ல இருக்கும். விளங்குதா? என்ன
அதே மாதிரி ஈயாக நபது ஈயாக நஸ்தான்ல என்ன இருக்குது அங்க ஏவல் விளக்கல் இருக்குது. அதுக்கடுத்து தம்பி இப்போ ஏவலை எடுத்து நடந்தா எவ்வளவு பெரிய நன்மை இருக்கிறது, ஏவலை எடுத்து நடக்கலைன்னா எவ்வளவு பெரிய தண்டனை இருக்குது. வயதும் வருது, எச்சரிக்கை. வயதுனா எச்சரிக்கை தான், வாக்கு வழங்குதா. ஏவலை எடுத்து நடந்தா அல்லாஹ்வுடைய வயது கிடைக்கும், வாக்கு சொர்க்கம் கிடைக்கும், இன்னாம்கள் கிடைக்கும், விளங்குதா. அதே மாதிரி விளக்குல நம்ம போய் செஞ்சிட்டோம்னா தண்டனை கிடைக்கும், விளக்குல செஞ்சா தண்டனை கிடைக்கும், எச்சரிக்கை. இவ்வாறு அன்அம்த அலைஹிம் சிராத் அல்லதீன அன்அம்த அலைஹிம், யாருக்கு அருள் வாளித்தாயோ அவங்களுடைய வழியை காமி. அப்ப அல்லாஹ் உபாரம் செய்யறான். வயது யாருக்கு அல்லாஹ் அருள் வாளிக்கணும்னா என்ன செய்யணும், அன்அம்த அலைஹிம்ங்கிறது உபாரத்தை காமிக்குது, அல்லாஹ்வுடைய நிஅமத்தை காமிக்குது. கைரில் மக்தூபி அலைஹிம் வலல்லாலின்ங்கிறது எது காமிக்குது, விளக்கலை காமிக்குது. ஏன்னா ஒரு கூட்டம் வழிகட்டு போயிட்டான், அவன் வழியில என்ன செலுத்திராத. கைருல் மக்தூபி அலைஹிம், கோபம் கொள்ளப்பட்டவருடைய வழியில எங்களை செலுத்திராத, அது தண்டனை கிடைக்கும். அதுவே தான் எனக்கு அங்கே சேர்த்துறாதேங்கிறோம். அப்போ ஏவல் விளக்கல். அப்போ குரானை சுற்றி பார்த்தோம்னா மதஹி இருக்கும், அல்லாஹ்வுடைய பாராட்டு இருக்கும், இங்கே பாராட்டு இருக்கு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அதுக்கடுத்து என்ன இருக்குது, அம்ரு நஹி இருக்கும். ஈயாக நஅபுது ஈயாக நஸ்தஈன் அம்ரு நஹி இருக்குது, விளங்குதப்பா. அதுக்கடுத்து ஏவலை எடுத்து நடந்தா எவ்வளோ பெரிய நன்மை இருக்குது, உபாரம் இருக்குது. விளக்கலை விட்டு விலகிட்டோம்னா எவ்வளோ பெரிய தண்டனை இருக்குது. கைரில் மக்தூபி அலைஹிம் வலல்லாலின் அது காமிக்குது. சிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம்ங்கிறது உபாரத்தை காமிக்குது, வயதை காமிக்குது. அப்போ அது ஃபுல்லாக இதில் இருக்கிறதுனால என்ன பேர் வந்துருச்சு, உம்முல் குர்ஆன், அசாசுல் குர்ஆன் பேர் வந்துருக்கு. விளங்குதப்பா. ஏன் உம்முல் குர்ஆன் பேர் வந்துச்சுங்கிறதுக்கு காரணம் விளக்கம் சொல்றாங்க, ரைட்டா. சரி, அப்போ இதுக்கு உம்முல் குர்ஆன் ஏன் பேர் வைக்கப்பட்டுச்சு, மேல இருந்து கொண்டு வா. ஒத்து சம்மா உம்முல் குர்ஆன், இதற்கு உம்முல் குர்ஆன் என்று சொல்லப்படுகிறது. இதற்கு சூரத்துல் ஃபாத்திஹாவுக்கு என்ன சொல்லப்படுது, உம்முல் குர்ஆன் சொல்லப்படுது. ஏன் அன்னஹா அது முஃப்ததிஹு, அதை துவக்குகிறது என்ற காரணத்தினாலும், முப்திஹு வேதத்தை ஆரம்பித்து வைக்கிறது என்ற காரணத்தினாலும் அதுக்கு உம்முல் குர்ஆன் என்று சொல்லப்படுகிறது. அப்போ எப்போ துவக்கி வைக்கிறதோ ஆரம்பிச்சு வைக்கிறதோ அன்னஹா அசலு, அசல் மாதிரி இருக்கு, மனுஷவு அடிப்படை மாதிரி இருக்கிறது. அடிப்படை மாதிரி விளங்குதா, என்ன மாதிரி இருக்குதே, துவக்கி வைக்கிறது தான் அடிப்படை மாதிரி. அடிப்படை மாதிரி தானே இவர அடிப்படையே அல்ல, விளங்குதா. ஐன் கிடையாது, மிசிலு தான். ரைட்டா, துவக்கி வைக்கிறதுனால கண்ணஹா இந்த சூரத்துல் ஃபாத்திஹா அசலுகு வேதத்தினுடைய அசலை போன்றும், மன்ஷவு அதனுடைய அசலை போன்றும் அடிப்படையை போன்றும் இருக்கிறது. ஒலிதாலிக்கு இதனாலதான் சம்மா அசாசனுக்கு அடிப்படையினே சொல்லப்படுது. இதுக்கு என்னவும் பேர் இருக்க, ஒலிதாலிக்க இது அசலாவு அசலை போன்றும் அஸ்திவாரத்தை போன்றும் இருக்கிறதுனாலதான் சம்மா அசாசன், இதற்கு அசாஸ் என்றும் என்ன செய்யப்படுகிறது, பேர் வைக்கப்படுகிறது. அவுலி அன்னஹா, சரியா அசல் பேர் இன்னும் காரணம் சொல்றாங்க. அவுலி அன்னஹா இந்த சூரத்துல் ஃபாத்திஹா தஷ்தமிலு பொதிகிறது அதா மாஃபிஹி மின ஸனாயி அலல்லாஹி அஸ்ஸ வஜல், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மீது புகழ்வதில் இருந்தும் பொதிந்திருக்கிறதே அந்த ஒன்றின் மீது இது பொதிந்திருக்கிறது. எப்படி அவுலி அன்னஹா இந்த சூரத்துல் ஃபாத்திஹா தஷ்தமிலு பொதிந்திருக்கிறது அதா மாஃபிஹி மின ஸனாயி அலல்லாஹ், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவின் மீது புகழ்வதில் இருந்து உண்டான ஒன்றின் மீது பொதிந்திருக்கிறது என்ற காரணத்தினால், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவின் மீது புகழ்வதில் இருந்தும் அதன் மீது எதன் மீது அது பொதிந்திருக்கிறதோ அந்த ஒன்றின் காரணத்தினாலா இருக்கும். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். தஅப்புதி பி அம்ரிஹி வ நஹீஹி, விளங்குதா. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய ஏவலை இன்னும் விலக்கலையும் எடுத்து நடப்பதின் மீதும் இது பொதிந்திருப்பதினால், தஅப்புதி மினஸ்ஸனாவுல கொண்டு அது போய் அலா மாஃபிஹி, ஆமா அலா மாஃபிஹி மின தஅப்புதி பி அம்ரிஹி வ நஹீஹி, அவனுடைய ஏவல் விலக்கலுக்கு கட்டுப்படுவதிலிருந்து உண்டான ஒன்றின் மீது அது பொதிந்திருப்பதினாலையும், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய ஏவல் விலக்கலுக்கு கட்டுப்படுவதிலிருந்தும் அது பொதிந்திருப்பதினால் எழுதனபா தஅப்புதி பி அம்ரிஹி வ நஹீஹி, அல்லாஹ்வுடைய ஏவல் விலக்கலுக்கு கட்டுப்படுவதிலிருந்தும் உண்டான ஒன்றின் மீது அது பொதிந்திருப்பதனாலும் இதற்கு அசாஸ் என்று சொல்லப்படுகிறது. மேலும் பயானி வஅதிஹி வ வஈதிஹி, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய வாக்கில் இருந்தும் எச்சரிக்கையில் இருந்தும், ரைட்டா, பயானி வஅதிஹி வ வஈதிஹி,
அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய வாக்கையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய எச்சரிக்கையையும் விளக்குவதிலிருந்து உண்டான ஒன்றின் மீது போய்ந்திருக்கிறது. அப்படி கொண்டு போய்கிட்டே இருக்கணும். பயானி வஅதிஹி வ வஈதிஹி, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய வாக்கையும் வஈதியினுடைய எச்சரிக்கையையும் விளக்குவதிலிருந்து அது பொதிந்திருக்கிறது என்ற காரணத்தினாலும் இதற்கு உம்முல் குர்ஆன் என்றும் அசாசுல் குர்ஆன் என்றும் சொல்லப்படுகிறது. விளங்குதப்பா? இல்ல இங்க கவனியில அங்கங்க பாக்குறா. அல்லது அவ் ஜும்லத்தி மஆனிஹி மின் ஹுக்மி நظرியத்தி வல் அஹ்காமில் அமலியத்தி, அல்லது இது என்ன செய்யுது, அவ் அலா ஜும்லத்தி மஆனி, அந்த குர்ஆனுடைய மானாக்களின் ஒட்டுமொத்தத்தின் மீது அது போய்ந்திருக்கிறது. குர்ஆனுடைய விளக்கத்தின் ஒட்டுமொத்தத்தின் மீது போய்ந்திருக்கிறது. அவ் அலா ஜும்லத்தி மஆனிஹி, குர்ஆனுடைய மானாக்களின் ஒட்டுமொத்தத்தின் மீது போய்ந்திருக்கிறது. குர்ஆன்ல எடுத்து பார்த்தோம்னா அக்கீதா சம்பந்தப்பட்டது இருக்கும், அமல் சம்பந்தப்பட்டது இருக்கும். அப்படித்தானே? அல்லாஹ் ஒருவன், அவனுக்கு இணை துணை இல்லை. எழுதுனப்பா ஒரு தன்னூர் நப்சுமா கத்தமத்தில் கது, ஒவ்வொருத்தவங்களும் நாளைக்கு மறுமைக்காக வேண்டியதை தயாரித்து வைத்திருக்கிறாள் என்பதெல்லாம் சிந்திக்கணுங்கிறான். இதெல்லாம் நம்முடைய அக்கீதா. அப்ப மறுமைன்னு ஒண்ணு இருக்குது, மூத்துன்னு ஒண்ணு இருக்கு. மூத்துக்கு பின்னால் நம்மளை எழுப்பப்படும். இல்லை, இதுதான் அக்கீதா. இப்போ மற்றவங்கள்லாம் அல்லாஹ் ரசூலை ஏற்றுக்கொள்ளாதவர்கள்லாம் மூத்தானா அதோட முடிஞ்சு போச்சுங்கிறாங்க. நம்மள்ட்ட அப்படி இல்லை. மூத்துக்கு பிறகுதான் வாழ்க்கையே என்ன செய்யுது, ஆரம்பமாகுது. விளங்குதப்பா? அல்யௌம நக்திமு அலா அஃப்வாஹிஹிம் வ துகல்லிமுனா ஐதீஹிம் வ தஷ்ஹது அர்ஜுலுஹும் பிமா கானூ யக்ஸிபூன்ங்கறான். கியாம நாளிலே வாய்க்கு முத்திரை வச்சிருவோம். நக்திமு அலா அஃப்வாஹிஹிம் வ துகல்லிமுனா ஐதீஹிம், கைகளை பேச வைப்போம். வ தஷ்ஹது அர்ஜுலுஹும், அவன் செஞ்ச செயல்களுக்கெல்லாம் காலு சாட்சி சொல்லுங்கிறான். வத்தகு யௌமன் துர்ஜஊன ஃபீஹி இலல்லாஹ், அல்லாஹ்வின் பக்கம் ஈட்டப்படக்கூடிய நாளை நீங்கள் பயந்துக்கங்கிறான். சும்மத்து வஃபா குல்லு நஃப்ஸின் மா கஸபத் வ ஹும் லா யுظلمون, அவங்க செஞ்சதுக்கு தோதுவா கூலி கொடுக்கப்படும், உங்களுக்கு அநியாயம் செய்யப்படாதுங்கிறான். இதுதான் கடைசி ஆயத்து. குர்ஆன்ல இறங்கிய கடைசி ஆயத்து இதுதான். வத்தகு யௌமன் துர்ஜஊன ஃபீஹி இலல்லாஹ் சும்மத்து வஃபா குல்லு நஃப்ஸின் மா கஸபத் வ ஹும் லா யுظلمون. இக்ரான்னு முதல் இறக்கணும். எது இறக்கணும்? இக்ரா, ஓதுங்க, படிங்க, சிந்திங்க, ஆராய்ச்சி செய்யுங்கன்னு முதல் இறக்கணும். இறக்கணும். அல்லாஹ் கடைசி எதை கொண்டு முடிக்கிறான்? நீ ஓதி படிச்சு சிந்திச்சு ஆராய்ச்சி செஞ்சீங்கன்னா இந்த உலகம் நிரந்தரம் இல்லைங்கிறதும் அறிவு சொல்லிடும். விளங்குதா? வத்தகு யௌமன் துர்ஜஊன ஃபீஹி இலல்லாஹ், அல்லாஹ்வின் பக்கம் மீட்டப்படக்கூடிய நாளை நீங்கள் பயந்துக்கங்க. நீங்க போனதுக்கு பிறகு உங்களுக்கு கூலிகள்லாம் என்ன செய்யப்படும்? நிறைவேற்றி தரப்படும், கொடுக்கப்படும் சொல்றான் அல்ல. எடுத்தன பார்த்து வைக்கிறது. அப்போ இது அக்கீதா சம்பந்தப்பட்டது. இதெல்லாம் அதுக்கடுத்து என்ன இருக்குது? நல்ல அமல்கள் செய்ய வேண்டும். இன்னல்லதீன ஆமனு அமிலு சாலிஹாத்தி, ஈமான் கொண்டு நல்லமல் செய்தவர்களுக்கு சொர்க்கம் இருக்கிறதுங்கிறான். விளங்குதா? அப்ப ஈமான் கொண்டு என்ன செய்யணும்? அமலும் செய்யணும், அமலே சாலிஹும் வேணும். விளங்குதா? அல்லாஹ்வை வணங்குங்கள். யா அய்யுஹன்னாஸ் உஅ்புது, மக்களே உங்க ரப்பை வணங்குங்கள். உங்களை படைத்தான், உங்களுக்கு முன்னால் உள்ளவர்களையும் படைத்தானே, அந்த அல்லாஹ்வை என்ன செய்யுங்க? வணங்குங்கிறான் அல்லாஹ் தஆலா. அப்போ குர்ஆன்ல நம்ம சுத்தி பார்த்தோம்னா அக்கீதா சம்பந்தப்பட்டது இருக்கும், இபாதத்து சம்பந்தப்பட்டது இருக்கும். அது ஃபுல்லா இதுல வருது. எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே, எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே. அர் ரஹ்மான் ரஹீம் மாலிக் யௌமிddin. நாளை இந்த உலகத்தினுடைய ஆட்சியை பிரித்து கொடுத்துருக்கான். நீ வச்சுக்கிட்டு அழுவுன்னு. மறுமையில எல்லா ஆட்சி அதிகாரம் யாருக்கு தான் உள்ளதே? லிமனில் முல்குல் யௌம் லில்லாஹில் வாஹிதில் கஹ்ஹார். இன்றைய தினத்தில் ஆட்சி அதிகாரம் யாருக்குடா சொந்தம்? சாமணிப்பான். லில்லாஹில் வாஹிதில் கஹ்ஹார், அடக்கி ஆளுகின்ற ஏகனான அல்லாஹ்வுக்கு தான் சொந்தம். இங்கே உனக்கு பிரிச்சு கொடுக்க மாட்டான். உலகத்துல பிரிச்சு கொடுத்துட்டா. நீ வச்சு அழுவு காவிர்கள் தான், அவனை நிராகரிகள்லாம் கொடுத்துட்டான். மறுமையில ஐன முழுக்குள்ளார், பூமியிலே ஆட்சி அதிகாரம் செஞ்ச அந்த அயோக்கிய பெருவளை எல்லாம் எங்கடா வாங்கினாங்க? இன்னைக்கு யாருக்கா ஆட்சி அதிகாரம் சொந்தம்? முஸ்லீம்களை போட்டு ஒடுக்குனீங்களடா, அடக்குனீங்களடா, இப்படி இப்படிலாம் செஞ்சீங்களடா. இன்னைக்கு யாருக்குடா ஆட்சி அதிகாரம் சொந்தம்? எனக்கு தாண்டா சொந்தம் ஆகுவான். விளங்குதப்பா? இதெல்லாம் நம்ம நம்பணும். இதெல்லாம் என்ன செய்யணும்? நம்ம நம்பணும். வலா தஅலமு நஃப்ஸு மா உக்ஃபிய லஹும் மின் குர்ரத்தி அயுனின் ஜஸாஅன் பிமா கானூ யஅமலூன்ங்கறான். வலா தஅலமு நஃப்ஸுன், எந்த ஆன்மாவுக்கும் தெரியாது. வலா தஅலமு நஃப்ஸு மா உக்ஃபிய லஹும், அவர்களுக்கு எவ்வளவு மறைத்து வைக்கப்பட்டிருக்கிறது, கண்குளிர்ச்சியிலிருந்து எவ்வளவு மறைத்து வைக்கப்பட்டிருக்கிறது என்று அவங்களுக்கு தெரியாது. ஜஸாஅன் பிமா கானூ யஅமலூன், அவர்கள் அமல் செய்ததற்கு கூலியாக எவ்வளவு மறைத்து வைக்கப்பட்டிருக்கிறது என்று யாருக்கும் தெரியாது. அவ்வளவு நியாமத்துகள் அங்க இருக்குங்கிறான். அப்ப அமல் செய்தவங்களுக்கு தானே இதெல்லாம்.
அப்போ குரானில் சுற்றி சுற்றி பார்த்தீங்கன்னா அக்கீதா சம்மந்தப்பட்டது, அமல் சம்மந்தப்பட்டது இருக்கும். அது ஃபுல்லாக இந்த சூரத்தில் பார்த்தீங்கன்னா இருக்கு. ஈயாக நாவது ஈயாக நஸ்தாயின்லாம் வந்து என்ன இருக்குது, அமல் சேர்ந்து ஈதின சிராத்தல் முஸ்தகீம் சிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம் இல்லை அமல் சம்மந்தப்பட்டது. விளங்குதப்பா? அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அர்ரஹ்மான் ரஹீம் மாலிகி யௌமிddin அக்கீதா சம்மந்தப்பட்டது. நீ நம்பணும் எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கு தான். அவன் நல்லோர் கொல்லோர் எல்லோருக்கும் என்ன செய்யறான், அவன் தான் ரிஸ்க் அளிக்கிறான், உபகாரம் செய்யறான். மூமின்களுக்கு மட்டும் மறுமையில் உதவி செய்வான். கூலி கொடுக்குற நாளில் அவன் தான் அதிபதியாக இருப்பான். இதெல்லாம் அக்கீதா நீ நம்பி ஆகணும். விளங்குதா? அதுதான் சொல்றாங்க. நீ குரான்ல சுத்தி சுத்தி பார்த்தீங்கன்னா இப்படி ரெண்டு இருக்கும், அக்கீதா சம்மந்தப்பட்டது, அமல் சம்மந்தப்பட்டது. அதுவும் இதுல இருக்குது சூரத்துல் ஃபாத்திஹாவில். அதுதான் இதுக்கு என்ன செஞ்சு உம்முல் குரான் அசாசுல் குரான் பேர் வந்துருச்சு. அதான் சொல்றாங்க அவாலா ஜும்லத்தி மஆனிஹி மில் ஹுக்மி நظرியத்தி அக்கீதா சம்பந்தப்பட்ட ஹுக்மில் இருந்தும் வல் அஹ்காமில் அமலியத்தி அமல் சம்பந்தப்பட்ட சட்ட திட்டங்களில் இருந்தும் உண்டான ஒன்றின் மீது புதிந்திருப்பதினால் இதற்கு என்ன பேர் வைக்கப்பட்டிருச்சு? உம்முல் குரான் என்றும் அசாசுல் குரான் என்றும் பேர் வைக்கப்பட்டிருக்கிறது. அல்லத்தி எத்தைய அமல் சம்பந்தப்பட்டது என்றால் இய சுலூக்கு தரீக்கில் முஸ்தகீம் செம்மையான பாதையில் செல்வதாய் இருக்குமே, ஒரு இத்லாவலா மராத்திபி சுழதாயி தேசியர்களுடைய அந்த அந்தஸ்துகளை விளங்குவதாய் இருக்குமே, மனாசிலில் அஷ்கியாயி மூதேவிகளினுடைய துர்பாக்கியங்களுடைய அந்தஸ்துகளை விளங்குவதுமாய் இருக்குமே, அத்தகைய செவ்வையான பாதையில் செல்வதாய் இருக்குமே, அத்தகைய அமல் சார்ந்த சட்டங்களில் இருந்து தான் உண்டான ஒன்றின் மீது இது பொதிந்திருப்பதினால் இதற்கு உம்முல் குரான் என்றும் அசாசுல் குரான் என்றும் பேர் வைக்கப்பட்டது. அப்படி பேர் சுலூக்குபா அது சுலூக்கு அஹ்காமி அமலியான என்ன? அதுதான் சுலூக்கு தரீக்கில் முஸ்தகீம் செவ்வையான பாதையில் செல்வதாய் இருக்குமே, ஒல் இத்லாஉ அலா மராத்திபி சுஅதாயி ஜெயசீலர்களுடைய அந்தஸ்துகளை விளங்குவதாய் இருக்குமே, வ மனாசிலில் அஷ்கியாயி மூதேவிகளுடைய அந்த படித்தரங்களையும் விளங்குவதாய் இருக்குமே, அந்த சிராத்துல் முஸ்தகீமிலே செவ்வையான பாதையில் செல்வதாய் இருக்குமே, அத்தகைய அமலை சார்ந்த சட்டத்திட்டங்களில் இருந்து தான் அந்த குரானுடைய மானாக்கள் மீது அது பொதிந்திருப்பதினாலும் இதற்கு உம்முல் குரான் என்றும் அசாசுல் குரான் என்றும் பேர் வைக்கப்பட்டது. மனசாச்சா? அடுத்து சூரத்துல் கன்சி என்றும் வல் வாஃபியத்தி சூரத்துல் வாஃபியா என்றும் வல் காஃபியத்தி சூரத்துல் காஃபியா என்றும் பேர் வைக்கப்பட்டது. இது ஆதிக்கிறதுனால்தான் சூரத்துல் கன்ஸ் பொக்கிஷ சூரா, சூரத்துல் வாஃபியா நான் நேத்தையே சொன்னேன். அதாவது இதே போதும், குரானே உயர்த்தப்பட்டு சூரத்துல் வாஃபியா ஃபாத்தியா மட்டும் இருந்தாலே வாஃபியா அது போதும், எல்லா சட்டங்களையும் நிறைவேற்றி வச்சிடும். காஃபியா அதே போதும். கேட்டேன் காஃபியான்னு இன்னொரு அர்த்தமும் இருக்குது. காஃபியான்னா சூரத்துல் ஃபாத்தியா மட்டும் இருந்தாலே காஃபியா அது போதும் அப்படின்னு அர்த்தம் வைக்கலாம். அல்லது விளங்குதப்பா, சூரத்துல் ஃபாத்தியா மட்டும் ஒருத்தன் ஓதிட்டான்னு வச்சுக்கா, விளங்குதுன்னு அவனுக்கு எல்லாமே வந்து போதுமா. சூரத்துல் ஃபாத்தியா மட்டும் ஒருத்தன் ஓதிட்டானாலே என்ன செய்யும், எல்லாம் அவனுக்கு போதும். அதை மட்டும் நம்பிட்டாலே போதும். எல்லாம் சூரத்துல் ஃபாத்தியாவை அதை மட்டும் ஓதிட்டாலே எல்லாம் போதும், அதில் எல்லாம் அடங்கிருச்சு. சூரத்துல் ஃபாத்தியாவை விளங்கிட்டாலே காஃபியா போதும், அவன் ஒழுங்கா வந்துடுவான். விளங்குதா? காஃபியா வாஃபியா அதே அனைத்தையும் நிறைவேற்றி வைத்து விடும், அதுவே போதும். சூரத்துல் ஃபாத்தியா ஒருத்தன் ஓதிட்டாலே போதும், அவனுக்கு எந்த ஆபத்தும் ஏற்படாது, பெரிய பாதிப்புகள் அவனுக்கு என்ன செய்யாது, வராது. இரவுல சூரத்துல் ஃபாத்தியா ஓதிட்டு படு, சூரத்துல் ஃபாத்தியா ஓதிட்டு படுத்துட்டோம்னா அதே நம்மளுக்கு போதும். அந்த சூரத்துல் ஃபாத்தியா பாதுகாப்பா இருக்கும். அல்ல சூரா அப்படிதான் இரவுல ஓதும்போது ஓதிட்டு படுக்கணும். விளங்குதப்பா? இப்போ அனபி மதுஹப் ஷாஃபி மதுஹப்ல சூரத்துல் ஃபாத்தியா மட்டும் ஓதிட்டாலும் தொழுவையே நிறைவேறி போயிடும். காஃபியா அதே போதும். இந்த சூரத்துல் ஃபாத்தியா ஓதுறது தான் ஃபர்லு. யார்கிட்ட? ஷாஃபி மதுஹப்ல. துணை சூறாவெல்லாம் ஓதுறது அவங்கள்ட்ட வந்து என்ன இருக்குது, அபாவது சுன்னத் தான். தொழுவை காஃபியாவாயிரும், வாஃபியாவாயிரும். விளங்குதா? நம்மள்ட்ட அப்படி கிடையாது. சூரத்துல் ஃபாத்தியா ஓதி லம்மு சூறாவும் ஓதணும், இல்லாட்டா சஜிதா சேவ் செய்யணும், வாஜிபு. சூரத்துல் ஃபாத்தியா ஓதுறது ஒரு வாஜிபு, லம்மு சூரத்து ஓதுறது ஒரு வாஜிபு. அவங்கள்ட்ட அப்படி கிடையாது. சூரத்துல் ஃபாத்தியா ஓதுறது தான் பரலு, லம்மு சூரத்து ஓதுறதுலாம் அபாத சுன்னத் தான்.
சூரத்துல் ஃபாத்திஹா ஒரு தொழுதாலும் தொழுவை நிறைவேறி போயிடும். நம்ம சூறா ஓதாட்டாலும் நிறைவேறிடும். இருந்தாலும் அவங்களுக்கு சஜ்ஜா சவு செய்கிறது என்ன இருக்குது, அபாது சுன்னத்து. என்ன செய்யணும்? அப்படியே அது சஜ்ஜா சவு சொல்லி சுன்னத்து தானே, தொழுவை நிறைவேறி போயிடும். ஷாஃபி வந்து நீங்கள் ஷாஃபியா ஹனஃபியா? ஷாஃபி. சூரத்துல் ஃபாத்திஹா ஓதுனா நம்ம சூரத்துக்கு ஓதுறது அபாது சுன்னத்து. ஓதில் ஒருத்தர் தொழுவை நிறைவேறுமா நிறைவேறும். காஃபியா காஃபியா போதுமான சூரத்து. அப்போ சூரத்தில் கஞ்சி சூரா பொக்கிஷ சூரா என்றும் விழுங்குதுப்பா. ஏய், ஒரு அதிசயம் வருது. ஒரு தடவை ஒரு மலக்கு வந்தாங்களாம். என்னது, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வர்றாங்க. நபி ஸல்லல்லாஹு அப்படி அண்ணாந்து பார்த்தாங்களாம். என்ன செஞ்சாங்க? அண்ணாந்து பார்த்தோன்னு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்துட்டாங்க. என்ன நபியை அண்ணாந்து பார்க்குறீங்களே நபியில் ஏதோ சத்தம் கேட்டுச்சு வானத்தில். நம்ம நபியே ஒரு கதவு திறக்கப்பட்டுச்சு. இதுவரை அந்த கதவு திறக்கப்படவே இல்லை. இதுவரை அந்த கதவு இன்னைக்கு தான் கதவு திறக்கப்படும். ஒரு மலக்கு இறங்கி வர்றாரு. இதுவரை அவர் இறங்குனது கிடையாது. இதுவரை அவர் இறங்கி வந்ததே இல்லை. இப்போ தான் வர்றாரு, உங்கள்கிட்ட பேசுறாரு. அஸ்ஸலாமு அலைக்கும் நபியே, அபிஷீர் பி நூரை, நீ 2 நூரை கொண்டு நீங்கள் நன்மாராய் பெறுங்கள். உங்களுக்கு 2 நூறு தரப்பட்டிருக்கிறது. ஒன்று சூரத்துல் ஃபாத்திஹா, இன்னொன்று ஹவாத்திமு சூரத்தில் பக்ரா. சூரத்துல் பக்ராவுடைய கடைசி 2 ஆயத்து. ஆமன ரசூல் பிமா உன்சில இலைஹி மின் ரப்பிஹி வல் முஹம்மதில் நம் யூத்தவுமா நபியும் மின் கபலிக்கு. உங்களுக்கு முன்னால் எந்த நபிக்கும் அந்த மாதிரி இந்த 100 கொடுக்கப்படலை, உங்களுக்கு தான் தரப்பட்டிருக்கு. ஒன்று சூரத்துல் ஃபாத்திஹா, ஹவாத்திமு சூரத்தில் பக்ரா. சூரத்துல் பக்ராவுடைய கடைசி 2 ஆயத்து ஆமன ரசூல் தொடங்குதுல. 2 பெரிய 2 நூறு. இதெல்லாம் என்ன தூங்கிட்டு இருக்கா? டாடாடாடாடா, வைலாவில் தூங்கின ஒரே ஆள் நீதான். 100 காஃபியா காஃபியா அல்லாஹ்வுக்கு பேர் தெரிஞ்சனப்பா. சூரத்துல் கன்சி வல் வாஃபியத்தி வல் காஃபியத்தி லிதாலி. இதனால்தான் அதுக்கு சூரத்துல் வாஃபியா என்றும் காஃபியா என்றும் சூரத்துல் கன்சி என்றும் சொல்லப்படுகிறது. சூரத்துல் அம்தி, சூரத்துல் அம்தி என்றும் சொல்லப்படுகிறது. சூரத்துல் அம்தி, சூரத்துல் அம்து என்று மேல கொண்டு சேர்த்துக்கணும். சும்மா சூரத்துல் அம்து, புகழினுடைய சூரா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அர்ரஹ்மானிர் ரஹீம் மாலிகி யௌமித்தீன். இதுல மதகு தானே. சூரத்துல் அம்தி, அம்தினுடைய சூரா என்றும் சொல்லப்படுகிறது. சுக்ரி, சுக்குருடைய சூரத்து சுக்குருன்னு பேர் இருக்கு. ஏன்னா அர்ரஹ்மானிர் ரஹீம் மாலிகி யௌமித்தீன், நல்லோர் வல்லோர் எல்லோருக்கும் இந்த உலகத்தில் உதவி செய்கிறவன். அவனை நம்பினவர்கள் நம்பாதவர்கள். இது எவனா செய்வானா? நம்மளை ஏற்றுக்கொள்ளாதவனுக்கு ஒன்றும் செய்ய மாட்டோமே. அவனே கிடையாது, அல்லாவே இல்லை சொல்றவனுக்குலாம் அல்லாஹ் வாரி கோரி கொடுக்குறான். நல்லோர் வல்லோர் எல்லோருக்கும் உதவி செய்யறான். மூமின்களுக்கு மறுமையில ஸ்பெஷலா உதவி செய்வான். அல்லாஹ் அந்த நல்லோர்கள் கூட்டத்தில் சேர்ப்பானாக. அப்ப இந்த அர்ரஹ்மானிர் ரஹீம் எதை காமிக்குது? சுக்குரு செய்யணுங்கிறத காமிக்குது. சுக்குருல் முன்ஐமி வாஜிபுன், முன்ஐமுக்கு சுக்குரு செய்யறது வாஜிபு. முன்ஐமுக்கு சுக்குரு செய்யறது வாஜிபு. அது சூரத்து சுக்குர். சூரத்துல் அம்தி சூரத்து சுக்ரி துவாயி, சூரத்து துவான்னு சொல்லப்படும். அதான் ஈதின சிராத்துல் முஸ்தகீம் சிராத்துல் லதீன அன்அம்த அலைஹிம் துவா தானே. அதுக்கடுத்து தஅலீமுல் மஸலா, தஅலீமுல் மஸலா என்ற சூரான்னு சொல்லப்படும். தஅலீமுல் மஸலான்னு எப்படி கேட்கறது, அல்லாஹ்ட்ட எப்படி கேட்கறதுங்கிறது இதுதான் கற்று தெரியுது. முதல் அல்லாஹ்வை புகழணும். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அர்ரஹ்மானிர் ரஹீம் மாலிகி யௌமித்தீன் போடுறதுதான். இய்யாக நஅபுது இய்யாக நஸ்தஈன் சொல்லிட்டு தான் ஈதின சிராத்துல் முஸ்தகீம் துவா செய்யுது. யாசகம் எப்படி கேட்கறதுங்கிறத கற்றுத்தர்ற சூரா. தஅலீமுல் மஸலத்தி, எப்படி அல்லாஹ்ட்ட கேட்கறது துவா செய்யறதுங்கிறத கற்றுத்தர்ற சூரா. தஅலீமி சூரத்தில் சொல்லுபா தஅலீமி. ஆமா, தஅலீமில் மஸலா, எப்படி அல்லாஹ்ட்ட யாசகம் கேட்கறதுங்கிற கற்றுத்தர்ற சூரா. ஏன் இஸ்திமாலிகா அலைகா, அந்த துவாவின் மீது அது பொதிந்திருப்பதினால், துவாவின் மசாலாவின் மீது இருக்குல்ல. ஈதின சிராத்துல் முஸ்தகீம் மசாலா தானே அது. இஸ்திமாலிகா அலைகா, அந்த மசாலாவின் மீது பொதிந்திருப்பதினால் மசாலாவை யாசகம் கேட்பதை கற்றுத்தருகின்ற சூரா என்றும் சொல்லப்படுகிறது. சலாத்தி, சூரத்து சலாத்துன்னு சொல்லப்படுது. ஏன்னா அது ஓதுறது ஃபர்லு, வாஜிபு. ஷாஃபி மதுவில் ஃபர்லு, நம்மகிட்ட வாஜிபு. 3 ரக்காத் 4 ரக்காத்தில் ஓதுறது முஸ்தஹப். அதான் சலாத்தி, சூரத்து சலாத் என்றும் சொல்லப்படுகிறது. உஜூபி கிராத்திகா, அதை ஓதுவது வாஜிப் என்ற ஷாஃபி மதுவில் வாஜிபு ஃபர்லு எல்லாம் ஒண்ணுதான்.
அதே வாஜிபு மட்டும் போடுறாங்க. கிராத்தி நீ உஜூபி கிராத்தி அதை ஓதுவது பர்லு வாஜிப் என்ற காரணத்தினால் ஷாஃபி மதுஹபில் வாஜிப் பர்லு எல்லாம் ஒன்று தான். ஓ முஸ்தாஹிப் இஸ்திஹ்பாபிஹா ஃபிஹா தொழுகையில் 3 ரக்காத் 4 ரக்காத்தில் ஓதுவது அது முஸ்தஹபி என்ற காரணத்தினால் சூரத்து சலாத் ஷாஃபி மதுஹபில் ஓதுறது பர்லு, நம்மள்ட்ட வாஜிபு. 3 ரக்காத் 4 ரக்காத்தில் ஓதுவது முஸ்தஹப். அதனால் சூரத்து சலாத்தினே சொல்லப்படுது. இப்போ ஷாஃபியா சூரத்து ஷாஃபியா என்றும் ஷிஃபா என்றும் சொல்லப்படுகிறது. நிவாரணை தருகின்ற சூரா. ஏன் கௌலி அலைஹிஸ்ஸலாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லியிருப்பதனால் ஏ ஷிஃபாவுன் லி குல்லி தாயின் எல்லா நோய்க்கும் அது மருந்து என்று சொல்லியிருப்பதனால் சூரத்துல் ஃபாத்திஹா ஊதிட்டா எல்லா நோயும் ஓடி போயிருமா. ஆனால் இஹ்லாஸா ஓதணும். இஹ்லாஸா நம்பிக்கையோட ஓதணும். ஓதுனா சரியாகுமான்னு உனக்கு நம்பிக்கை இல்லைன்னா அது சரி வராது. விளங்குதப்பா? ஈய ஷிஃபாவுன் லி குல்லி தாயின் எல்லா நோய்க்கும் அது ஷிஃபாவா இருக்கும். இப்போ சபீல் மசானி பெரட்டி பெரட்டி ஓதப்படக்கூடிய 7 வசனம் என்றும் சொல்லப்படுகிறது. சபீல் மசானி பெரட்டி பெரட்டி ஓதுனா எல்லா ரக்காத்திலும் ஓதுறோம். அல்லது இதுல கொஞ்சம் டவுட் இருக்கு. சபூல் மசானி விளங்குதா? 2 தடவை அருளப்பட்ட 7 வசனங்கள். தொழுகை கடமையாக்கப்பட்ட சமயத்துல மக்காவில் இறங்குச்சான். மேராஜுக்கு போயிட்டு வந்தோடனே மதீனாவில் 17-18 மாசம் என்ன செஞ்சாங்க, பைத்துல் முகத்தஸ் முன்னோக்கி தொழுதாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு விருப்பம் காபத்துல்லா முன்னோக்கி தொழுவணும்னு. விளங்குதா? அடிக்கடி வானத்தை பார்த்துக்கிட்டே இருந்தாங்களாம். எல்லாத்தையும் இருக்கட்டும் கதினராத்த கல்லுபு வஜிக்கு விசமா பலன் வள்ளி என்னக்கு கபலத்தன் தரலாக இப்போ வள்ளி வஜியக்க சத்தல் மஞ்சில் ஹராம். நீ அடிக்கடி வானத்தை அண்ணாந்து பார்த்துக்கிட்டு இருக்கிற கவனிச்சுக்கிட்டு தான் இருக்கிறோம். நீங்க காபத்துல்லா முன்னோக்கி தொழுவணும்னு ஆசைப்படுறீங்க. வள்ளி வஜியக்க சத்தல் மஞ்சில் ஹராம், மஞ்சில் ஹராம் முன்னோக்குங்க. பலன் வள்ளி என்னக்கு கபலத்தன் தரலாக நீங்கள் பொருந்திக் கொள்ளுகின்ற திசையில் உங்களை திருப்பி வரும். உங்களுக்கு விருப்பம் அதுதான் பொருத்தம். இப்போ வள்ளி வஜியக்க சத்தல் மஞ்சில் ஹராம் தொழுவுங்க பைத்துல் முக கபா முன்னோக்கின்னு சொல்லிட்டு ஆயத்தை இறங்கிச்சில இறங்கணும்னு ஒருத்தருக்கு இறங்கினாங்க. எதை சூரத்துல் ஃபாத்திஹாவை இறக்கணும். இப்போ சபீல் மசானி பெரட்டி பெரட்டி ஓதப்படக்கூடிய 7 வசனங்கள் என்றும் சொல்லப்படுது. ஏழி அண்ணா சபு ஆயாத்தின் அது 7 ஆயத்துகளா இருக்கும். லித்திபாக்கி யோகித்து சொல்லிக் கொண்டு 7 ஆயத்துகளா இருக்கும். எல்லாரும் 7 ஆயத்துன்னு தான் சொல்றாங்க. ஆனா பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் ஒரு கூட்டம் சேர்க்கிறாங்க சூரத்துல் ஃபாத்திஹாவில், இன்னொரு கூட்டம் சேர்க்கல. நம்ம அனபி மதுஹபிலாம் என்ன செய்யல, சேர்க்கல. சேர்க்காம சிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம் ஒரு ஆயத்து ஆக்கிடுவோம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் ஒரு ஆயத்து, அர் ரஹ்மானிர் ரஹீம் 2வது ஆயத்து, மாலிக் யௌமித்தீன் 3வது ஆயத்து, இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன் 4வது ஆயத்து, ஈதின ஸிராத்தல் முஸ்தகீம் 5வது ஆயத்து, ஸிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம் ஒரு ஆயத்து, கைரில் மக்தூபி அலைஹிம் வலல்லாலீன் 7 ஆயத்து. விளங்குதா? ஸிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம் நம்ம ஒரு ஆயத்துன்னு சொல்லுவோம். கைரில் மக்தூபி அலைஹிம் ஒரு ஆயத்து 7 வந்துடும். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் சூரத்துல் ஃபாத்திஹால பட்டதா படலியா எனக்கு கிலாப் இருக்கு. இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி எது செய்றாங்க, அதுல பட்டதுங்கிறாங்க. சூரத்துல் ஃபாத்திஹா பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் ஓதாம தொழுவ கூடாது ஷாஃபி மதுஹபில். விளங்குதா? நம்மள்ட்ட கிடையாது, மனசுக்குள்ள ஒதுக்கணும். சுன்னத் சகோதரர் 7 ஆயத்துங்கிறத கருத்து வேறுபாடு இல்லை. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் சேர்த்து 7 ஆயத்தா, சேர்க்காம 7 ஆயத்தான்னா ஷாஃபி இமாம் அதை ஒரு ஆயத்துங்கிறாங்க. ஆனா ஸிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம் கைரில் மக்தூபி அலைஹிம் வலல்லாலீன் ஒரு ஆயத்து ஆக்கிடுவாங்க. ரைட்டுப்பா? சரி, அது இப்படி கருத்து வேறுபாடு வந்ததுனால அது தனி ஆயத்தா பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் ஒரு ஆயத்தாக்கிறது கருத்து வேறுபாடு இருக்கு. ரைட்டுப்பா? சிலவங்க சொல்றாங்க தனி ஆயத்துங்கிறாங்க, சிலவங்க பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் ஓதணும்ங்கறாங்க. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் அல்ஹம்துலில்லாஹ் சேர்த்து அந்த ஆயத்து சூரத்துல் ஃபாத்திஹால கட்டுப்பட்டதுங்கிறாங்க. தனி ஆயத்து கிடையாது, உள்ளதுங்கிறாங்க. அப்போ சபுல் மசானி பெரட்டி பெரட்டி ஓதப்படக்கூடிய 7 வசனங்கள் என்றும் அதற்கு சொல்லப்படுகிறது. ஏனெனில் அன்னகாது சபு ஆயாத்தி இத்திபாக்கி ஏபித்து சொல்லிக் கொண்டது 7 ஆயத்துகளா இருக்கும். ஏபித்து சொல்லிக் கொண்டு 7 ஆயத்து என்ற காரணத்தினால்
பிரட்டி பிரட்டி ஓதப்படக்கூடிய 7 வசனம் சொல்லப்படுது. இல்லா அன்ன மினுகும் என்றாலும் அவர்களிலே உண்டு மன் அத்த தஸ்மியத்தை பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் ஆயத்தன் ஒரு ஆயத்தா எண்ணக்கூடியவர் உண்டு. இவன் அன்னாம் தாலையும் அன்றியே சிராத்தல்லதீன் அன்னம் தாலையும் ஒரு ஆயத்துன்னு சொல்ல மாட்டாங்க அவங்க. சிராத்தல்லதீன் அன்னம் தாலையும் வகையில் மௌதூபி அலைஹிம் வலல்லாலின்னு ஒரு ஆயத்துன்றாங்க. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் தனியாக ஆயத்துன்னு சொல்றவங்க. ரைட்டா? இல்லா அன்ன மினவர்களே உண்டு மன் அத்த தஸ்மியத்தா ஆயத்தன் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் ஒரு ஆயத்தா கருதுகிறவர் உண்டு, எண்ணுகிறவர் உண்டு. தூன அன்னம் தாலையும் அன்றியே அன்னம் தாலையும் சிராத்தல்லதீன் அன்னம் தாலையும் வகையில் மௌதூபி அலைஹிம் சேர்த்து ஒரு ஆயத்துன்றாங்க அவங்க ஷாபியாக்கள். நம்ம சிராத்தல்லதீன் அன்னம் தாலையும் ஒரு ஆயத்து, கைரில் மௌதூபி அலைஹிம் வலல்லாலின்னு ஒரு ஆயத்துங்குவோம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் சூரத்துல் ஃபாத்திஹாவே கட்டுப்படலை. ஆனாலும் இன்னஹு மின் சுலைமான் இன்னஹு பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் தவிர ஒரு பிஸ்மில்லா உண்டு. ஹம்சாக்கள்லாம் விளங்கிக்கங்க. ஆகவே நீங்க ஒரு தடவை என்ன செஞ்சு பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் ஓதிடணும். அது மீறி 77 ஓதா மறந்துடும். ஆரம்பத்திலே பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் ஓதிடணும். முழு குர்ஆன் ஓதுனதா வராது. எனக்கு எவ்வளவு ஆயத்தோடு படுது, நீங்க அதை போய் சொல்லிக்கிட்டு இருக்கீங்கறியா? எழுதுப்பா இல்ல ஓதிடுறது என்ன இல்ல ஓதிருக்கப்பா. அதே நீ பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் ஓதுனா நீ குர்ஆனை முழுமையா முடிச்சதா வராது. அது ஒரு தடவை பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் சொல்லிக்கணும். ஆனால் ஒவ்வொரு சூறாக்கினுடைய துவக்கத்தில் உள்ள பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் இருக்குல்ல, அது நம்ம அனவி மதுவில் அது வந்து ஒரு சூறா முடிஞ்சிருச்சு இன்னொரு சூறா ஆரம்பிக்கிறதுக்கு உள்ளது. அனவி மது ஒரு சூறா முடிஞ்சிருச்சு அடுத்த சூரத்தை ஆரம்பிக்கிறதுன்னு காமிக்கிறதுக்கு உள்ளது. ஷாஹி மதுவில் ஒவ்வொரு சூறாக்களுடைய ஆரம்பத்திலையும் உள்ள பிஸ்மில்லா அதில் கட்டுப்பட்டதுங்கிறாங்க. நம்ம சூரத்துல் பராத்தில் இல்லையேன்னா அது கிடையாது. ஆமா, சூரத்துல் தௌபா பராத் சூரான்னு சொல்லுவாங்க, அதை தௌபா சூரான்னு சொல்லுவாங்க. சரிவா? மீனவர்களே உண்டு மன் அக்கச இதற்கு மாற்றமாக பேசுகிறவரும் உண்டு, இதற்கு மாற்றமாக பேசுகிறவரும் உண்டு. மீனவன் அக்கச விளங்குதப்பா. அப்போ சூரத்துல் ஃபாத்திஹால கட்டுப்பட்டதுங்கிறாங்க ஒரு கூட்டம், இன்னொரு கூட்டம் கட்டுப்படலைங்கிறாங்க. அவங்க சிராத்தல்லதீன் அன்அம்த அலைஹிம் ஒரு ஆயத்து ஆக்கிடுவாங்க, கைரில் மக்தூபி அலைஹிம் வேற ஆயத்துங்குவாங்க, 7வது ஆயத்து. சரி, மீனவும் அவர்களே உண்டு மன் அக்கச இதற்கு மாற்றமாக பேசுகிறவரும் உண்டு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் கட்டுப்பட்டது இல்லை என்று சொல்லுகிறவரும் உண்டு. சரி, அனாவத்து சன்னா அதை பெரட்டி ஓதப்படும் சலாத்தி தொழுகையில் அதை பெரட்டி ஓதப்படும். அதுக்கு சூர மசானின்னு பேர் வந்துருச்சு. பெரட்டி பெரட்டி முதல் ரக்காத்து 2 ரக்காத்து 3 ரக்காத்து 4 ரக்காத்து தராவில 20 ரக்காத் அது பெரட்டி பெரட்டி ஓதப்படுகிறதுனால் அதுக்கு என்ன இருக்குது மசானி என்று பேர் வந்திருக்கு. சன்னா அது தொழுகையில் பெரட்டி பெரட்டி ஓதப்படுகிறது என்ற காரணத்தினால் அதுக்கு மசானி என்று பேர் வந்தது. அல்லது இன்சால் பிரட்டப்பட்டிருக்கு. தொழுகை கடமையாக்கப்பட்ட நேரத்தில் மக்காவிலேயும் கிபிலா திருப்பப்பட்டு மறுபடியும் காபாவை முன்னோக்கி தொழுவுங்கள் சொல்லும்போது ஒருத்தருக்கு இறங்கிச்சிங்கிறதுனால அதுக்கு மசானி திருப்பி இறக்கப்பட்ட 7 வசனம். அதுல கொஞ்சம் சக்கு இருக்கான், அதான் சொல்றாங்க. அவில் இன்சால் மடக்கப்பட்டிருப்பதினால் இன்சாலை சலாத்துல போய் சன்னாவில் இன்சாலிலே மடக்கப்பட்டிருப்பதினால் இறக்குதலிலே மடக்கப்பட்டிருப்பதினால் அதுக்கு மசானி என்று பேர் வந்தது. எப்போ இன்சானால் அன்னஹா சூரத்துல் ஃபாத்திஹா நஸலத் ஃபி மக்கா மக்காவில் இறங்கியது. ஈன ஃபுர்து ஸலாத்து தொழுகை கடமையாக்கப்பட்ட நேரத்திலே மக்காவில் இறங்கியது. அவில் மதீனாவிலும் இறங்கியது. லம்மா ஹுவிலத்தில் கிப்லா திருப்பப்பட்ட போது மதீனாவிலும் இறங்கியது என்பது சிஅத்தானால் இன்சாலிலே மடக்கப்பட்டிருப்பதினால் அதுக்கு மசானின்னு பேர் வந்துருச்சு. எழுதுனப்பா. ஆனால் ஃபகத் சிஅத்தாயிடுச்சு. அன்னஹா மக்கியா பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் அந்த அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்ங்கிறது மக்கியாங்கிறதுல கருத்து வேறுபாடு இல்லை, விளங்குதா? ஏன்னா பின்னால் ஒரு ஆயத்து வருது. கொஞ்சம் ஆபணுப்பா, ஒரு பெரிய போறாரு. வகது ஆகிவிட்டது, சரியான ரிவாயத்து வந்திருக்கிறது. அண்ணா அந்த சூரத்துல் ஃபாத்திஹா மக்கியாவா இருக்கும் என்ற சியத்தான அறிவிப்பு வந்திருக்கிறது. எனவே கௌலி தாலா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை சொல்வதினால் வலகது ஆத்தைனாக சமஅமினல் மசானி பெரட்டி பெரட்டி ஓதப்படக்கூடிய 7 வசனங்களை உங்களுக்கு நாம் தந்தோம் என்று அல்லாஹ் சொல்லியிருப்பதினால் வகுவ வலகது ஆத்தைனாக்க சமஅமினல் மசானி என்பது மக்கியூன் என்னவா இருக்குங்க, அது மக்காவில் இறங்க, அதுல கருத்து வேறுபாடு கிடையாது. ஹிஜ்ரில் வருதப்பா, அது சூரத்துல் ஹிஜ்ர் தானே.
ஆமாம், சூரத்தில் ஹிஜ்ர் தானே போட்டிருக்கேன் தான். வகது ஆயிடுச்சு. அன்னஹா மக்கியத்துன் கௌலி தாலா வலகது ஆத்தைனாக சபமிரல் மசானி, வலகது ஆத்தைனாக சபமிரல் மசானி என்று அல்லாஹ் சொல்லியிருப்பதினால் பிரட்டி பிரட்டி ஓதப்படக்கூடிய 7 வசனங்களை நான் உங்களுக்கு தந்தோங்கிறது மக்கியாதான். ஒவ்வொரு மக்கியும் அது மக்கியாவா இருக்கும். அடுத்து பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் பத்தி பேசுறாங்க. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சூரத்துல் ஹிஜ்ர் தான் போட்டுருச்சு, நான் பார்த்த நைட்ல.